கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு நீங்கள் பட்ட பாடுகள், பட்ட கஷ்டங்கள், அந்த பெருமூச்செல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனால தேவ சமூகத்தில் எட்டிச்சு. நீங்கள் பண்ண தேவ சத்தம், நாங்கள் ஆண்டவரோடு போட்ட சத்தம் தேவ சமூகத்தில் எட்டி இப்போ உங்களை அவர் நினைவு கூர்ந்தார். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமுடைய காலத்தில் தேவன் ஆபிரகாமோடு ஒரு வார்த்தையை சொல்றார். பலி செலுத்தினதில் ஒரு தவறு நடந்தது. அந்த தவறால் உன் சந்ததியார், உன் ஜாதியார் 400 வருடங்கள் எகிப்தில அடிமையாளா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை 400 வருஷத்துல முடிஞ்சிருக்கணும். 430 வருஷம் ஆச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு பாடுகளை பார்த்து நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து மோசே என்ற இரட்சகனை கர்த்தர் அனுப்புகிறார். நமக்கு இது தெரியும். இப்போ அங்க நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, உங்களை பாடுபடுத்துறவங்களுக்கு கர்த்தர் அனுமதிப்பார். எந்தெந்த அற்புதங்களும் அடையாளங்களும் பார்வோனுக்கு முன்னால நடந்ததோ அதே போல பார்வோனை போல உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கும் அதே போல அற்புதங்களை கர்த்தர் அனுமதிப்பார். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எதனால? ஒரு வருஷம், மோர் தென் 1 இயர் பேழையில அவன் அடைப்பட்டு இருந்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய உலகத்தை கட்டளையிட்டார். அதே போல உங்களுக்கும் ஒரு புதிய உலகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். லேயாள் கொஞ்சம் கஷ்டப்படுத்தின இன்ஸ்டால் பண்ணதோ அவளுடைய பெருமூச்சின் கண்ணீரையும் கர்த்தர் கேட்டு ராகேலை நினைவு கூர்ந்து கர்த்தர் முதல்ல ஒரு யோசேப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு பார்வோனுக்கு இரட்சகனாக கர்த்தர் அங்க வைத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே போல உங்க சந்ததிகள் உங்களுக்கு அநேகருக்கு முன்னால அதே போல உயர்த்தப்படுவாங்க. பெருமூச்சில் நீங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கிற கர்த்தர் உங்கள் சந்ததிகள் இதே போல பெரிய பெரிய பதவியில ஆளுகிறவர்களாக உட்காருவார்கள் கட்டாயமாக. இந்த வாக்கு தத்தத்தை நினைவு கொடுத்து கர்த்தர் நிச்சயமா உங்கள் சந்ததிகளை இதே போல உயர்த்தி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறார். விசுவாசிங்க, அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான நாளிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தகப்பனை நினைவு கூர்ந்தீங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தீங்க, நோவாவை நினைவு கூர்ந்தீங்க, ராகேலை நினைவு கூர்ந்தீங்க. ஆண்டவரை ஒரு பெரிய பட்டியல் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் நினைவு கூர்ந்த அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்நாளை நினைவு கூர்ந்தீங்க. அதனாலதான் சாமுவேல் கிடைத்தார். ஆண்டவர் இந்த காரியத்தை இதே போல இந்த சத்தியத்தை கேட்கிற நினைவு கூர்ந்து ஆண்டவரே இரட்சகர்களையும் நியாயாதிபதிகளையும் ஆண்டவரே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தின போல உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.